தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மே 10, 2026 அன்னைக்கு பதவியேற்ற உடனே முதல் கையெழுத்தா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இது மாணவர்களுக்கு சில குழப்பங்கள் இதுல இருந்துச்சு. அந்த பழைய 100 யூனிட் ஃப்ரீன்னு ஒன்று இருந்ததே, அது இருக்கா, அது இல்லையா, இல்ல இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதை ஜீவோ வச்சு தெளிவா சொல்றோம். இந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் இருக்குல்ல, இதுக்கு மே 10, 2026 அன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஜீவோ வெளியிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் டொமஸ்டிக் யூசேஜுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதாவது வீட்டு மின் இணைப்புகள் இருக்குல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இப்ப நம்ம வீட்டுல ஒவ்வொரு 2 மாசத்துக்கு ஒருக்கா தான் கரண்ட் பில்லு கட்டுறோம். இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஒவ்வொரு 2 மாசத்துலயும் நீங்க 500 யூனிட்டுக்குள்ள கரண்ட்டை பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம். சரியா? அப்போ இந்த 2 மாசத்துக்கு ஒருக்க மின்சார கட்டணம் கணக்கெடுக்கும் போது அந்த 2 மாசத்துக்கு ஒருக்க நீங்க 500 யூனிட்டுக்கு உள்ள பயன்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 யூனிட் மின்சார கட்டணம் இலவசம். சரியா? இப்ப ஒருவேளை நீங்க 500 யூனிட்டுக்கு அதிகமா பயன்படுத்தினீங்க அப்படின்னா பழைய முறையே தொடரும்ங்கிறாங்க. பழைய முறை என்னது? 100 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் அப்படிங்கிறது ரத்து செய்யப்படல, அது நடைமுறையில தான் இருக்கு. 500 யூனிட்டுக்கு உள்ள பயன்படுத்துறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ, 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்துறவங்களுக்கு அந்த 100 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிற முறை இன்னும் கண்டினியூ ஆகுது. நன்றி.